ஷிஃபா மருத்துவமனை சார்பில் உலக சிறுநீரக தின விழிப்புணர்வு மனித சங்கிலி நடைபெற்றது. உலக சிறுநீரக தினத்தை முன்னிட்டு ஷிஃபா மருத்துவமனை சார்பில் விழிப்புணர்வு மனித சங்கிலி நெல்லை சந்திப்பு ரயில் நிலையம் அருகே நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு ஷிஃபா மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனர் MKM முகமது ஷாஃபி தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினர்களாக திருநெல்வேலி மாநகர சந்திப்பு சரக காவல் உதவி ஆணையாளர் திரு வெங்கடேசன் மற்றும் நகர் நல அலுவலர் டாக்டர் சரோஜா ஆகியோர் கலந்து கொண்டார்கள். விழிப்புணர்வு மனித சங்கிலியில் பொதுமக்களுக்கு சிறுநீரகத்தை பாதுகாப்பும் விதிமுறைகளை பற்றிய துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் மருத்துவர்கள் டாக்டர் முருகன், டாக்டர் முகமது இப்ராஹிம் மற்றும் ஷிஃபா பாராமெடிக்கல் கல்லூரி, இதயஜோதி நர்சிங் கல்லூரி, நேரு நர்சிங் கல்லூரி, நேசம் நர்சிங் கல்லூரி மாணவ மாணவியர்கள் சுமார் 300 பேர் கலந்து கொண்டார்கள். முன்னதாக உலக சிறுநீரக தின சிறப்பு செய்தியினை ஷிஃபா மருத்துவமனையின் சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சடகோபன் அனைவரிடமும் பகிர்ந்து கொண்டார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஷிஃபா மருத்துவமனை நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். இந்த உலக சிறுநீரக தினம் டாக்டர் முகமது ஷாஃபி சார் அவர்களுக்கும் நம்மளுக்கு சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கக்கூடிய உயர் திரு வெங்கடேசன் சார் காவல் உதவி ஆணையாளர் அவர்களுக்கும் மற்றும் திரு டாக்டர் ராமசுப்ரமணியன் சார், திரு சடகோபன் சார் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய நன்றிகள் இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த உலக சிறுநீரக தின விழாவின் முன்னிட்டு இங்கே சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய திருநெல்வேலி மாநகர் காவல் உதவி ஆணையாளர் உயர் திரு வெங்கடேசன் சார் அவர்களையும், திருநெல்வேலி மாநகராட்சி நகர்நல அலுவலர் உயர் திரு டாக்டர் சரோஜா அவர்களையும், இங்கே வந்திருக்கக்கூடிய திருநெல்வேலி ஜங்ஷன் ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டர் அவர்களையும் மற்றும் மாணவ மாணவிகள் சிறுநீரகம் பாதிப்படைவதை தடுக்கலாம். தேவையான அளவு தண்ணீர் அருந்த வேண்டும். நாள் ஒன்றுக்கு 3 அல்லது 4 லிட்டர் தண்ணீர் அருந்த வேண்டும். புகைப்பிடித்தல் மற்றும் மதுப்பழக்கத்தை தவிர்க்க வேண்டும். உடற்பயிற்சி மற்றும் யோகாசனம் செய்து சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். இந்துப்பு ஆகியவற்றை பயன்படுத்தலாம். பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட தின்பண்டங்கள், குளிர்பானங்கள் ஆகியவற்றை உண்ணுவதை தவிர்க்க வேண்டும். மரபணு மாற்றப்பட்ட காய்கறி பழங்களை உண்ணக்கூடாது. வலி நிவாரணி மாத்திரைகள் உட்கொள்ளுவதை முடிந்த அளவு தவிர்க்க வேண்டும். மேலும் மருத்துவரின் ஆலோசனையின்றி மருந்துகள்
உண்ணக்கூடாது